கியூட்டான ஒரு டாஸ்க் நாங்க வச்சிருக்கோம். நாங்க ஒரு சில பாடல்கள் சொல்லுவோம், அது என்ன ராகம் அப்படிங்கறத நீங்க அழகா எங்களுக்காக சொல்ல போறீங்க. சரி பாக்கலாம், ட்ரை பண்றேன் நான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடல் வந்து கண்ணோடு காண்பதெல்லாம். பா பம பனி பம பனி பம கம பா சகசனி பனி பம கம கசா. அதுலயே வந்துருது சகசனி பனி பம கம கசா. இதுக்கு வந்து கர்நாடக தேவகாந்தாரி அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்ததான் வந்து மின்சார கண்ணா. மின்சார கண்ணா என் மன்னா நா 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 கமதனி சனிதா வசந்தா. அது அடுத்த பாடல் வந்து அழகான ராட்சசியே. ரீத்திகோட பேஸ்டா இருக்குது. இது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்லையா? அடுத்ததா சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. இந்த பாடல் கல்யாணி. அப்படியா? அப்படின்னு நம்ம கர்நாடிக்ல பாடலாம். இதே கல்யாணில ரொம்ப நிறைய பாட்டு இருக்கு. ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி. கல்யாணில கொட்டி கிடக்கிறது நிறைய பாட்டு. காற்றில் வரும் கீதமே அம்மா என்றழைக்காத. அது நிறைய பாட்டு இருக்கு கல்யாணில. நம்மளுக்கும் சவுத்லயும் கல்யாணி ரொம்ப பிடிக்கும், நார்த்லயும் வந்து யமன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. சூப்பர் மேம். அடுத்ததாக எங்கே எனது கவிதை. கபத சானிதாமா கரி கரி சா. சிந்து பைரவி. அழகா கொண்டு வந்தீங்கல்ல. அடுத்ததான் கண்ணாமூச்சி ஏனடா. கமனிதா பதனிதமா கரி கம பகரி சா. நாட்டக்குறிஞ்சி. இந்த நாட்டக்குறிஞ்சி ராகம் தான் வந்து யூஸ்வலா நம்ம கல்யாணம் நடக்கும் போது முகூர்த்த வேளையில நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு ராகம். சூப்பர். இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிச்சு மேம். தேங்க்யூ.